வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நிறைய டயட்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், ஸோ இல்லை இப்போ தான் நான் ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ண போகிறேன், என்னோடய ஐடியல் வெயிட் ரீச் பண்ண ஒரு 5 to 6 kg நான் வெயிட் லாஸ் பண்ணோம், இல்லை நான் ஒரு 10 to 15 கிலோ லாஸ் பண்ணோம், என்னோடய கேஜ் அதிகமாக இருக்குது 30 kgக்கு மேலே நான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட் ஹெர்பலைஃபில் வாங்கணும், எப்படி வாங்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல் எண்டிங் வரை பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் கெயின் பண்ணுறீங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, ஹெர்பலைஃப் மூலம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் இருக்கணும். ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்டிப்பாக நீங்களாகவே ஓனாகவே பை பண்ணும். இந்த மெத்தட் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் லாஸ் அப்படின்ற போது எடுத்தோடனே எல்லா ப்ராடக்ட்டும் பை பண்ணாதீங்க. ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஷேக்மெண்ட் அஃப்ரெஷ் இதான் பேசிக் பேக். இந்த பேக்கை மட்டும் எடுத்து ஸோ ஒரு 21 days உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய ஃபுட் ஹேபிட் நம்ம பாடி சாப்பிட்ருக்கோம். ஸோ பெஸ்ட்டான மெத்தடில் நம்ம இந்த நியூட்ரிஷனை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கிளன்சிங் தான் நம்ம பாடியில் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம 1 by 1 நம்ம நியூட்ரிஷன் கொடுக்க நம்ம பாடி அப்சர்வேஷன் பண்ணும். நீங்கள் எடுத்த உடனே வெயிட் லாஸ் ப்ராசஸில் ஒரு 2 வேளை ஷேக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக நம்ம பாடி அப்செட் பண்ணாது. ஸோ எடுத்த உடனே நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பாடி அதை அப்செட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது கேள்விக்குறி தான். எது ஒன்றுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் பண்ணும்போது ஹெல்த்தி வேல உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், பெட்டரான வேல உங்களால் ரிசல்ட் எடுக்க முடியும். ஒரு 21 days உங்களால் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி பேசிக் ப்ராடக்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போவே உங்களால் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியும், எப்படி இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ண முடியும், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ண முடியும், ஸோ எந்த டைமுக்கு அஃப்ரெஷ் எடுக்கணும், எந்த டைமுக்கு ஷேக் குடிக்கணும், ஸோ இந்த பேசிக் பேக்கில் எவ்வளோ கிலோ லாஸ் ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்செட் ஆகிடும். நீங்கள் ஒரு 5 to 6 kg லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் என்ன மந்த்துக்குள்ளே லாஸ் பண்ண முடியும்? இது நிறைய பேருக்குள்ள கொஷின் தான். நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு இறங்குவாங்க. அந்த 1 week 2 week தான் கரெக்டான ஃபாலோஅப் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பெட்டரான ஒரு ஃபாலோஅப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரான வேலை உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னி இருக்கும். நீங்கள் உங்கள் ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ண ஒரு 20 kg வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு 3 month பீரியட் எடுக்கும். அந்த 3 month பீரியடை நீங்கள் கரெக்டான டயட்டு, அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு ஃபாலோஅப் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டான ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும். ஸோ டெய்லி பேஸில் நியூட்ரிஷனை மட்டும் அப்சர்வ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் கண்டிப்பாக கிடையாது. கரெக்டான கோச்சிங்கோட ஆக்டிவிட்டீஸ் மூலிமா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மசில் மாஸ் பில்ட் ஆகி பர்மனெண்ட்டான உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், பெஸ்ட்டான மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணணும். ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணி விட்டோடனே எனக்கு டபுள் மடங்கு வெயிட் கெயின் ஆச்சு, கண்டிப்பாக இந்த ரீசனால ஆகும். என்ன வேணால் சாப்பிடலாம், வெயிட்டே ஏறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பாடி ஒன்றும் மிஷின் கிடையாது, அது ஒரு ஹியூமன் பாடி. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் நம்மளோட பாடி கொடுக்கும். அதனால் பெஸ்ட்டான வேல வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 30 kgக்கு மேலே லாஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 6 month பீரியட் ஹெர்பலைஃப் கூட இருக்கணும், உங்கள் கோச்சோட கனெக்ட் பண்ணி இருக்கணும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் ஒரு 6 monthக்கு வேணும், என்னென்ன ப்ராடக்ட் ஒரு 3 monthக்கு வேணும், கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்டை எங்கே வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தப்பான மெத்தடில் பை பண்ணாதீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிறது கண்டிப்பாக ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் கிடையாது, நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பெஸ்ட்டான மெத்தடில் ப்ராடக்ட்டை பை பண்ணணும்னா PCIDயில் பை பண்ணுங்கள், அதுதான் ஒரிஜினல் ப்ராடக்ட், நீங்களாவே பை பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐடியா பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட கைண்ட்னஸ் மூலம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய், பாய் வியூவர்ஸ்.